ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கோடை காலம் வந்தாலே நம்ம குளிர்ச்சியாக சாப்பிட்ணும் தாங்க ஆசைப்படுவோம். அதுலேயும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோடை காலத்தை நல்லா குளிர்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஷேக் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதை செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது 250 ml காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாக்லேட் ஐஸ்கிரீம். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு அளவு கிடையாதுங்க. உங்கள் விருப்பம் தான், அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஷேக் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. நம்ம கொக்கோ பவுடர் பயன்படுத்தலை, சாக்லேட் ஐஸ்கிரீமை பயன்படுத்தி திக்கான பால் பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி சர்விங் கிளாஸ் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப்பை நான் கிளாஸில் அப்ளை பண்ணிட்டேங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த சாக்லேட் சிரப்போட அந்த ஃப்ளேவரும் இறங்கி அந்த ஷேக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேக்கை கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஷேக்கை மாற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஐஸ்கிரீம் அதையும் சேர்த்துக்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீமை சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை ஊற்றி விட்டுக்கோங்க. சாக்லேட் சிரப் ஊற்றுனதுக்கு அப்புறமா பாருங்கள், பார்க்கும் பொழுது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த கோடை காலத்தில் நம்ம தினந்தோறும் விதவிதமான ஒரு ஜூஸ் எதனா கூல்ட்ரிங்க்ஸ் செஞ்சு சாப்பிடுவோங்க. அதில் இந்த சாக்லேட் ஷேக்கை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சாக்லேட் ஷேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் ஷேக் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.